திமுக தலைமையிலான கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியனும் கையெழுத்திட்டனர். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. திமுக கூட்டணியில் மொத்தம் 21 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் இதுவரை நடந்த பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 4 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்களும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு பேரவைத் தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 இடம் குறைக்கப்பட்டு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் மு வீரபாண்டியன், முன்னாள் மாநில செயலர் ரா முத்தரசன் முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 4 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை திமுக கூட்டணியில் 6 கட்சிகளுக்கு 43 தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கியுள்ள நிலையில் தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.